வணக்கம் நண்பர்களே. நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி தேசிய உற்பத்தி கொள்கை 2011 கொண்டு வந்தாங்க. அதில் என்னன்னா, அதில் உற்பத்தியிலேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து 25% ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது நோக்கம் 2022க்குள்ளே. ஆனால் அதை அடைய முடியல. இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஜிடிபியில் 17% தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங்லேருந்து இருக்குது. நம்ம என்ன டார்கெட் வச்சுருக்கோம்னா 2047 30லேருந்து 35 ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியாக இந்தியா வந்து உருவாக்கணும், யூஎஸ் டாலர் எக்கனாமியாக உருவாக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டு. அப்படின்னா அவ்வளோ பெரிய எக்கனாமியாக நம்ம மாறுறதுக்கு கட்டாயமாக ஜிடிபியில் 25% மேனுஃபேக்சரிங் நமக்கு இருக்கணும். இதுக்காக பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மேக் இன் இந்தியா முக்கியமான ஒரு திட்டம். மேக் இன் இந்தியா 2014 செப்டம்பர் 25. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அண்ணாதுரையோட பர்த்டே செப்டம்பர் 15 திட்டம் தொடங்குவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தீன் தயாள் உபாத்யாயாவுடைய பர்த்டே செப்டம்பர் 25. அப்போ தொடங்கப்பட்டதான் இந்த மேக் இன் இந்தியா. இந்தியாவில் உற்பத்தி பண்ணுங்க, தொழில்துறையுடைய பங்களிப்பு 25% வந்து கொண்டு போகணுங்கிறதா இதோடைய நோக்கம். அப்புறம் வேலை வாய்ப்பு உருவாக்கணும். தொழில்துறை வந்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வரும். அப்புறம் எஃப்டிஐ வெளிநாட்டிலேருந்து நமக்கு அந்நிய நேரடி முதலீடு வந்து வரும், அதை அதிகரிக்கிறது நோக்கமாக இருக்குது. ஸோ மேக் இன் இந்தியா முக்கியமான ஒன்று. இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2023 23 தமிழ்நாட்டில் வந்து மேக் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பாலிசின்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அதில் ஸ்டார்ட் அப் இன் இன்னோவேஷன் பாலிசி, அதில் மேக் இன் தமிழ்நாடு நம்ம ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா தொழில்துறை ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. கடந்த 5 வருஷத்துலேயே எஃப்டிஐயில் 40,000 கோடி ரூபா வரைக்கும் முதலீடு வந்து ஈர்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முக்கியமான காரணம் கைடன்ஸ் தமிழ்நாடு 1992 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கைடன்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பியூரோ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். இவங்க எதுக்காகனா உற்பத்தி, அதாவது உற்பத்திக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீட்டை ஈர்க்கிறதுக்காகவே இருக்குது. இதில் பிஎம் கதிசக்தி 2021 அவங்க யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. இதில் என்னென்னா மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறாங்க. நேஷனல் மாஸ்டர் பிளான், தேசிய அளவில் ஒரு மாஸ்டர் பிளான். எதுக்காக? உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் கனெக்டிவிட்டி, அதுக்கான மாஸ்டர் பிளான். ஸோ இப்போ அந்த பிளானோட இணைஞ்சு நம்ம வந்து செயல்படுறோம். அதனால தான் நம்ம தொழில் மேம்பாடு வந்து நிறைய அடைஞ்சிருக்கோம். அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது 2016 கொண்டு வரப்பட்டது. இதுக்கான டே பார்த்தோம்னா ஜனவரி 16 ஸ்டார்ட் அப் டேனே வச்சுருக்கோம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறாங்களா ஸ்டார்ட் அப்பா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னென்னா எல்லா நாளையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது அதே வருஷம் 2016 ஏப்ரல் 5 இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பேங்க்குக்கு, அதாவது ஒரு பிரான்ச்சுக்கு குறைஞ்சது ஒருத்தருக்காவது நம்ம லோன் தரணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் அப் இந்தியா வந்து வச்சுருக்கோம். எஸ்சி எஸ்டி பெண் தொழில் முனைவோர் அவங்கள ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் 10 lakhs to 1 crore வந்து டார்கெட்டு. இதில் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா புதுசாக ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 2024. அதுக்கு பேர் பாஸ்கர் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. தேங்க்யூ.